ஹலோ மக்களே, இன்னைக்கு என்னோட பையனுக்கு பிறந்த நாள், அதனால கேக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்லைன்லேருந்து இந்த மாதிரி கேக் மிக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ வெனிலா ஃப்ளேவர், இதில் மொத்தமே 4 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட கிராம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 175 கிராம். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். எல்லாருமே எக் யூஸ் பண்ணி பண்ணலாமா, எக் இல்லாமல் பண்ணலாமா, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. எக் இல்லாமல் கூட பண்ணலாம். எக் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கூட மில்க்கு, 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில், அதுக்கப்புறம் 50 கிராம் கர்டு தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட நான் க்ரீம் ரெடி பண்ணுறேன். அதுக்கு மைதா மாவு, பால், ஜீனி, அதுக்கப்புறம் பட்டர், இந்த 3 மிக்ஸ் பண்ணி நான் க்ரீம் ரெடி பண்ணுவேன். ஸோ எல்லாமே ஒவ்வொன்றா பண்ணிடலாம். இந்த கேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு சப்போஸ் நீங்கள் மைக்ரோ ஓவன் வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு 30-35 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். இதே நம்ம குக்கர் இல்லைன்னா வேறு ஏதாவது கடாயில் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 35 to 40 மினிட்ஸ் கிட்ட ஆகும். 40-45 மினிட்ஸ் கூட ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி ஆயில், 2 முட்டை, கொஞ்சமாக மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணோம்னா கேக் நல்லா பஃபியாக நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் நானும் மெயின்டைன் பண்ணுறேன். பக்கத்துலேயே ஹீட் பண்ணுறதுக்கு உப்பு போட்டு ஒரு வானொலியில் வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்கிட்ட கேக் டின் இருக்கிறதுனால அதில் பட்டர் பேப்பர், ஒரு நார்மல் ஒயிட் கலர் பேப்பரில் அதில் ஆயில் தடவி பட்டர் பேப்பர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ரெடிமேட் மிக்ஸை அதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஒரு 40 to 45 மினிட்ஸ் வச்சாலே குக் ஆயிரும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா பஃபியாக ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, கேக்கும் நல்லா வெந்துச்சு. ஸோ இதை நான் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் க்ரீம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது நம்ம இந்த மாதிரி தலைகளாக திருப்பும் போது அது விழாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு க்ரீம் வந்து பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு கேக் கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது, ஹெல்த்து கூட ரொம்ப நல்லது. ஸோ சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்காக என்னோடய பையனுக்கு நானே என் கையால் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அவனுக்கு பிடிச்ச ஜாமு, சாக்லேட் இதை மட்டும் தான் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் வச்சு டெக்கரேட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கேக் 2 லேயராக போட்டு ஸோ சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் அவனுக்கு ரொம்ப ஜாம் பிடிக்கும். ஸோ அதையுமே நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு கலக்கி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பக்கத்தில் க்ரீம், ஸோ ரெண்டுமே மாற்றி பண்ணி கேக் லாஸ்ட்டு ஃபைனலாக எனக்கு வந்து இப்படி தான் வந்துருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக நேம் எழுதுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், டெய்ரி மில்க் சாக்லேட்டை நல்லா மெல்ட் ஆக்கி அதில் ஹாப்பி பர்த்டே மட்டும் ரைட் பண்ணியிருந்தேன். வேறு எதுவுமே நான் ரைட் பண்ணல. அத்விக் அப்படிங்கிற அவனோட நேமும் ரைட் பண்ணியிருந்தேன். 4th பர்த்டேனால 4 அப்படிங்கிறத மட்டும் ரைட் பண்ணியிருந்தேன். கேக்கோட அவுட்புட் பிக்சர் எனக்கு இப்படி தான் வந்துருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட பையன் கண்டிப்பாக ரொம்ப சர்ப்ரைஸாக இதை எதிர்பார்ப்பான். ஏன்னா அந்த பண்ணது எதுவுமே அவனுக்கு தெரியவே தெரியாது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு காலை எவ்வளோ அவன் எக்ஸைட்டாக ஆகுறான் அப்படின்னு. பை மக்களே.